டீனேஜில் இருக்க எமோஷனல் பெயின்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். ஏன்னு தெரியுமா? அவங்களுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ண தெரியாது. எல்லாமே சைலண்ட்டாக மறைச்சிருவாங்க. டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள உட்காந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா மார்னிங் டே டைம் எல்லாத்தையுமே நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்துட்டு நைட் டைமுக்கு வந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ஜாலியாக மார்னிங்லாம் நல்லா போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாத்தையுமே நல்லா பேசுவாங்க. டீனேஜ் பசங்க வெளியே பார்க்க ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கொஷின் இருக்கும், என்னை யாருமே புரிஞ்சுக்கல. இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் மார்க்ஸ், கம்பேரிஷன், பியர் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாடி இமேஜ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு டீனேஜ் மைண்டுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உங்கள் ஏஜில் நாங்கள் இதை விட கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரேஷனையும் இந்த ஜென்ரேஷனையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு டீனேஜருக்கு அட்வைசர் விட ஒரு லிசனிங் தான் முக்கியம். உங்கள் டீனேஜர்ஸ் ஸ்கூலில் நடந்தது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினது ஏதாச்சும் ஷேர் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட சொல்யூஷன்ஸ் கேட்டு ஷேர் பண்ணலை. நீங்கள் அவங்க சொல்கிறத ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்கள் டீனேஜர்ஸ் உங்ககிட்ட வந்து பேசுனா யூ கேன் டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கிவ் அட்வைஸ் ஆர் ஜஸ்ட் லிசன்.